இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் அப்பா கிட்ட எதுவும் பேச மாட்டியாமா? என்ன பண்ணீங்க? நான் மட்டுமே உங்களுக்கு பொண்ணு கிடையாதுல்ல. இதோ இதே வீட்டுக்குள்ள இன்னும் சந்தோஷமா இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்காக இருக்காங்க. சோனியா இருக்கா, உங்க மருமகளா வரப்போற மலிஷ்கா இருக்கா. அப்புறம் என்ன, அவன் நிச்சயமா இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தாகணும். நானும் இந்த வீட்டை விட்டு சீக்கிரமாவே போகணும்னு தான் நினைக்கிறேன். இதைத்தான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். யார் உன்னை என்ன கஷ்டப்படுத்தினாலும் சரி, அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு உன் சந்தோஷத்தை கொடுப்பேன்னு. ஆனா உன்னோட இந்த ஆசை நிறைவேறட்டும்னு என்னால ஆசீர்வாதம் பண்ண முடியலையே. மருமகளா என் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச காலத்துக்கும் நீ என் பொண்ணா இந்த வீட்டுல வாழணும்னு நான் நினைச்சேன். ஆசையா உன்னை என் பொண்ணா என் மனசுல தாங்கினாலும் அடுத்தவங்க வீட்டுல உன்னை எப்படி கட்டி கொடுப்பேன்? என்னால முடியாதுடா. ஒன்னு சொல்லவா, இந்த வீட்டை விட்டு நீ போயிட்டா என் உயிரே போயிடா. என்னப்பா? ஆமாடா, நீ என் உயிரிடா. உயிர் மணி. லீலா மேட்ச் மேக்கர் வந்துட்டு இருக்காங்க ப்ரொபோசலோட. நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, உனக்கு சீக்கிரமாவே நல்ல பையன் கண்டிப்பா கிடைப்பான். நல்ல இடத்துல நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஹாப்பி? இவ்வளவு பெரிய தப்ப நீ எப்படி செய்யற ரிஷி? நான் எந்த தப்பும் செய்யல லக்ஷ்மி. உனக்காக நான் ஒரு நல்ல பையனை தேடுறேன், அவ்வளவுதான். உன்னை அவன் டிசர்வ் பண்றவனா இருக்கணும், உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும். சொல்ல போனா அவன் என்னை விட இன்னும் பெட்டரா இருக்கணும், உனக்கு ஏத்த மாதிரி. நான் ஒரு நல்ல கணவனா இல்ல லக்ஷ்மி. ஒருவேளை நான் அப்படி இருந்திருந்தா இந்த தப்பை நான் செஞ்சிருக்க மாட்டேன். நீலம் வந்துகிட்டு இருப்பா. என்ன பேசணும்னு நீ யோசிச்சு வச்சிருக்கல. நான் நிறைய பேசியாச்சு, ஒரு பிரயோஜனமும் இல்ல. விஷயம் லிமிட்டை தாண்டி போயாச்சு கிரண். நான் வேற மாதிரி தான் பேசியாகணும். அதால லாபமும் இருக்கணும், பாதிப்பும் இருக்கணும். நீலம் வாயே. எப்படி இருக்க? நல்லா இருக்க, உட்காரு. யாரங்க? மேம். தேங்க்ஸ். சொல்லுங்க, எதுக்காக கூப்பிட்டீங்க? நான் என்ன சொல்றது? நாங்க பொண்ணோட அம்மா அப்பா, என்ன பேச முடியும்? இங்க ரெண்டு பேருக்கு எங்க பொண்ணோட கவலை இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அவ தன்னுடைய சந்தோஷம், அவளுடைய உலகம் எல்லாத்தையுமே ரிஷிக்காகவே மறந்துட்டா. நீங்க அவளுடைய நிலைமைய பாத்தீங்க இல்லையா? அபய், நீலம்க்கு எல்லாம் தெரியும்.
எதுவும் அவகிட்ட இருந்து மறையல. எதுவும் மறையலனா பேசுங்களேன். ரிஷி கூட எப்ப கல்யாணம் நடக்கும்? கிரண் சொன்ன மாதிரி எனக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரியும். அண்ட் சீரியஸ்லி சொல்லப்போனா கல்யாணமே முடிஞ்சிருக்கணும். ஆனா அந்த லக்ஷ்மி இருக்காளே, Please, பேச்சு வேண்டாம், முடிவெடுங்க. கல்யாணத்தோட டேட்டை நீங்க சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயம், ரிஷி லக்ஷ்மியை ஏன் கூட்டிட்டு வந்தான்னு நான் கேட்க விரும்பல. ஏன் அந்த பொறுப்பு அவன் ஏத்துக்கிட்டான்? இவன் எக்ஸ் ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவைய கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஐ மீன் வாட்? பாருங்க நீலம், நீங்க கண்டிப்பா ரிஷியை திட்டிருப்பீங்க, அவனுக்கு புரிய வச்சிருப்பீங்க. ஆனா அல்டிமேட்லி அதால என்ன லாபம்? உங்க பேச்சை கேட்காம இஷ்டத்துக்கு அவன் நடந்துக்கிறான். சொல்ல போனா அவன் பேச்சை நீங்க கேக்குறீங்க. அவனோட இன்டென்ஷனே எனக்கு புரியல. அவன் என்னதான் விரும்புறான்? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு நல்ல விஷயத்த சொன்னான். சொன்னதுக்கு பிறகும் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டா? அவன் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது மட்டும் பத்தாது நீலம். என் பொண்ணு கூட நடக்கிற தப்புக்கு நிச்சயமா மன்னிப்பு போதாது. இது அவ வாழ்க்கை பிரச்சனை. ரிஷி அவளை என்ன நினைக்கிறான்? தேவைப்படும் போது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான், அதுக்கப்புறம் மறுக்கிறான். இதெல்லாம் நம்ம பேசியாச்சுல. இப்ப நீலமை எதுக்காக கூப்பிட்டியோ அதை பத்தி மட்டும் பேசு. பேச விரும்பல, கேட்க விரும்பல. எனக்கு தெரியணும், ரிஷி வந்து மலிஷ்காவை எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறான்னு தெரியணும். ஒரு பொறுப்போடு கேட்கிறேன். பொண்ணோட அப்பாவா நான் உங்ககிட்ட கேட்கிறேன். எனக்கு ஒரு டேட்டை சொல்லுங்க. கல்யாணம் எப்ப நடக்கும்னு ஃபைனல் டேட்டை சொல்லுங்க. அட கமலி, நீங்களா? வாங்க, உள்ள வாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? இருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இல்ல தண்ணி எல்லாம் வேண்டாம். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன பேசணும். விஷயம் கமலி? நான் லட்சுமி அக்காவை பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டோன்னு தோணுது. மாட்டி விட்டுட்டேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல, தெளிவா சொல்லுங்க. பல்வீந்தர், அவன் கல்யாணம் லட்சுமி கூட நடக்கல, ஏன் கூட நடந்துருச்சு. அவன் என்ன தினமும் அடிக்கிறான். நான் லட்சுமி அக்காவோட பேரை சொல்லி அவனை பயமுறுத்த ஆரம்பிச்சேன். இப்ப அவன் என்கிட்ட என்ன சொல்றானா, அவன் லட்சுமிய பழி வாங்கி தீருவானா. அத சொல்றதுக்கு தான் நான் ஓடி வந்தேன். அவன் வந்து லட்சுமியை என்ன வேணாலும் பண்ணிடுவான். என்ன ஆனாலும் இந்த பல்வேந்தர் மட்டும் திருந்தவே மாட்டேங்கிறான். சாரி, அவன் உங்களோட புருஷன் தான். இருந்தாலும் அக்காவை பத்தி இவ்வளவு யோசிச்சதுக்காக தேங்க்ஸ். எதுக்காக தேங்க்ஸ் சொல்ற? அவங்களாலதான் என்னால பல்வீந்தரை கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது. அவங்களும் என்ன தங்கச்சின்னு தான் சொல்றாங்க. அதனால நான் தங்கச்சியா இருக்கிறதால நானும் ஏதாவது பண்ணணும். அவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு, அது போதும். அவங்க ரிஷி மாமா வீட்ல தான் இருக்காங்க. யார் அவரு? கல்யாணத்தன்னைக்கு பல்வேந்தரை அடிச்சாரே அவரா? அவரு லக்ஷ்மியோட புருஷன். ஆமா. அவரு ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. லக்ஷ்மி டிவோர்ஸ் கொடுத்திருக்க கூடாது. பல்வேந்தர் எங்க, அந்த ரிஷி எங்க? அது மட்டும் இல்லாம லக்ஷ்மி ஏன் பல்வேந்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க? ஏன்? அது எல்லாத்தையும் இப்ப விடுங்க. நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தாச்சு. நீங்க உங்களை கவனமா பாத்துக்கோங்க. காய்கறி வாங்குறேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். லக்ஷ்மியையும் உங்களையும் யாரையும் சந்திக்க கூடாதுன்னு பல்வேந்தர் மிரட்டி இருக்கான். அப்படின்னா இங்க இருந்து கிளம்புங்க. அவன் வந்துட போறான், பாத்து போங்க. சரி, நான் கிளம்புறேன். ஆனா நீ லக்ஷ்மிய ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அக்காவை பாத்துக்கிறவர் அவங்க கூடவே இருக்காரு. முதல்ல கடவுள், அப்புறம் ரிஷி மாமா.